படித்த பறையர்கள் மத்தியில் நம்ம இஷ்யூவை சீமான் எடுத்து பேசுகிறாரு. சீமானுக்கு வளர்ச்சி தான் பறையர்களுக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுக்குங்கிற அந்த கருத்து வந்து அவங்க மத்தியில் எழுப்பிட்டு இருக்குது. விஜய்க்கு அதிக பறையர் சமூக ரசிகர்கள் இருக்கிறதாட்டும் வர்றதும் அவருக்கு இன்னொரு இஷ்யூவாட்டு பார்க்கணும். ஸோ சீமான் ப்ளஸ் விஜய் இதை வந்து கற்றல் பண்ணி தான் பறையர் மத்தியில் கன்சால்டேட் பண்ணி பெரிய சக்தி ஆகணும். பறையர்களை கன்சால்டேட் பண்ணி பெரிய லெவல் வந்தால் தான் 2 MP சீட்டை 4 MP சீட்டாக வாங்க முடியும். திருமாவளவன் கண்டஸ்ட் பண்ணலைன்னா இவங்களுக்குள்ள நெகட்டிவ் ஓட்ஸ் கூட டைல்யூட் ஆகலாம். அப்போ அவங்க இங்கே வந்து 18 சீட்டில் சில இடங்களை வெற்றி பெற்று விசிகாவோட பெரிய சக்தியாட்டு வளர்ந்துற வாய்ப்பு இருக்குது. பாமக மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பறையல் போரலைசேஷனுங்கிற போது பாமக ஓட்ட அன்புமணிகிட்ட இருந்து ஓரளவு ராமதாஸ் தட்டி பறிக்கலாம். பட் அந்த திமுக எதிர்ப்பு எடப்பாடிக்குள்ள பலத்தோடு அது அங்கே செட்டில் ஆகுது. அங்கே தான் செட்டில் ஆகுது. நான் கரெக்டாக சொல்லுவேன், உண்மையை சொல்லுவேன். இந்த இடத்துக்குள்ள உள்ள உண்மையை நான் சொல்கிறதுல தான் என் கிரெடிபிலிட்டி இருக்குது. தெற்க எடப்பாடிக்கு எந்த ஜாதியும் இல்லை. நாடாரெல்லாம் அடித்து எடப்பாடிக்கு எதிராக வேகமாக நிற்கிறான். இப்பெல்லாம் வடக்க வன்னியர் நிற்கிறாப்பில் எடப்பாடிக்காக. அப்போ பாமகவும் சேரும்போது அது ஹெவி போலரைசேஷன் அந்த சைடு வருது. இந்த சைடு கவுண்டர் போலரைசேஷனுக்கு பறையறையும் அதுக்கு எதிராக நிறுத்தி ஆகணும். திருமாவளவன் ஹோமோஜினியஸ் என்டிட்டியான பறையர் சமூகத்தை போலரைஸ் பண்ணி திமுக அணிக்கு பெரிய வெற்றியை விக்கிரவாண்டியில் நடந்த போலரைசேஷனை வடதமிழகத்தில் நடத்தி காட்டினாதான் திருமாவளவனுக்கு வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்குது. இந்த போலரைசேஷன் வந்தாலே எடப்பாடிக்கு வந்து ஏற்கனவே ஜெயித்த தொகுதியே வடதமிழகத்தில் தோற்று போகுமே. எடப்பாடிக்கு மைனஸ் என்ன? சீமான் எப்படி வளர்றாரு? ஜெயலலிதா இருந்தால் பறையர் சீமானுக்கு பக்கத்தில் வருவாங்களா? ரவி நம்மளை கட்சியை காப்பாற்றினா சீஃப் மினிஸ்டர் கலைஞரை எதிர்த்து அவன் நின்று ஜெயலலிதாட்ட நம்மளை கொண்டு போய் சேர்த்தா உண்மைதான். அதுக்கு நம்ம ரிவார்ட் பண்ணணும். டைம் வரும்போது பண்ணலாம்னு நினைக்கும் போது எழில்மலனை இப்படி ஒன்று சொல்லும்போது கட்சிக்கு இருக்கிறதே 4 MLA தான், 4 MP தான் வரும். ஒரு MP தலித் எம்எல்ஏ, 1 ரவீந்திரன், 2 பேரும் சேர்ந்து கட்சியை உடைச்சிட்டாங்கன்னா நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதக நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைகிறார் அரசியல் திறனாய்வாளரும் வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் அருள்வர்மன். மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. தொடர்ச்சியாக நீங்கள் அரசியல் களத்தை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த அடிப்படையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ரீசெண்டாக பார்க்க கேள்விப்பட முடிஞ்சது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக அதன் தலைவர் மாநில அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. காட்டுமன்னார் கோயிலில் தனிச்சு அவர் வந்து போட்டி போட போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஷானவாஸ், பாலாஜி, பாபு போன்றவர்களால் இந்த முறை வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். திருமாவளவனினுடைய இந்த முடிவுக்கு பின்னால் இருப்பது தாவேக்கா தானா? தாவேக்கா பார்த்து பயந்துட்டாருப்பா, கட்சி கபலீகரமாக போகுது பாங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லை திமுக அவர் சொல்கிற 26க்கு பிறகு தமிழ்நாடு களம் மாறப்போகிறது, அதனால நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வியூகத்துக்கு பின்னால் இருப்பது என்ன? தாவேக்காவுக்கு எவ்வளோ ப்ரொஜெக்ஷனாக கொடுத்தாரு சீமானுக்கு எதிராக? கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொஜெக்ஷனாக கொடுத்தாரு. அப்போ அவர் மனசில் ரியல் த்ரெட்டாக பார்க்குறது சீமான. ஒரு கற்பனை த்ரெட்டாக விஜயும் பார்க்குறாரு. விஜய் நான் ஒன்றும் க்ரௌட் பிளே கெப்பாசிட்டியில் ஒருத்தர் நான் ஒன்றும் இல்லைன்னு தூக்கி போட விரும்பல. ஓகே, ரியல் த்ரெட்டாக பார்க்குறது சீமானை தான். நான் அதுக்குள்ள ரீசனை சொல்கிறேன். சீமான் 8.2% வாக்கெடுத்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை தலைவராயிட்டார். 1.1 தான் தொடங்கி 8.2க்கு வந்திருக்காரு. இது மாற்றம்னு வந்த ஓட்டல்ல. ஒரு சில சமூகங்கள் கூடுதல் அதிகாரம் சீமான் வளர்த்து விட்டுட்டு தான் நாம் அந்த அதிகாரத்தை பெற முடியும். சீமானால தான் நம்ம கூடுதல் அதிகாரம் பெற முடியும். திருமாவளவனால இந்த ஸ்டேட்டஸ்கோ அதிகாரம் தான். அந்த எண்ணத்துக்குள்ள பறையர் போன்ற சமூகங்கள் வந்து கூடுதல் அதிகாரமும் அவங்க சென்டிமெண்ட்டை பேசக்கூடிய சீமான் பின்னாடி நகர்றாங்க. அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. வட தமிழகத்தில் 6 விழுக்காடு சராசரி சீமான் எடுத்தாருன்னு சொன்னால் அந்த 6 சராசரி ஓட்டுன்னா 10-12 விழுக்காடு பறையர் சமூகத்திலிருந்து வருது அவருக்கு. தெலுங்கு பிரமணியார்கள்ட்ட 0, வன்னியர்கள்ட்ட 6ன்னா 4 தான் வரும். வன்னியர்கிட்ட குறைச்சலாக தான் வருது. நான் இதான் யதார்த்தம் சொல்கிறேன். அவர் முயற்சி பண்ணுறாரு வன்னியர்கள்ட்ட மேலும், பட் குறைஞ்ச அளவு தான் வருது.
பறையர்கள்ட்ட 10க்கு மேலே வருது. அப்போ 10 விழுக்காடுக்கு மேலே பறையர் சமூக வாக்குகளை தமிழ்நாடு ஃபுல்லாக சீமான் எடுக்காருன்னா 10 பறையர்களில் ஒரு பறையர் வந்து சீமான் ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு. அது காரணம் சீமான் எடுத்து வைக்கக்கூடிய ப்ரோ பறையர் இஷ்யூஸ். ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது. ரெட்டமலை சீனிவாசன், ஐத்திதாச பண்டிதர், MC ராஜா, தமிழ் பெரியார்கள், அம்பேத்கர் கோட்டை மிக அதிக அளவில் பயன்படுத்தக்கூடியது சீமான் தான். சிவன் பறையர், ஆதி சிவன் தான் பெண்களுக்கு சரிபாதி கொடுத்தாரு. அது பிறகு நான் என் கட்சியில் கொடுத்துருக்கேன்னு சிவன் பறையருங்கிற அந்த பெருமிதத்தை கொடுத்து அதை பேசுகிறாரு. இன்னும் பல விஷயங்கள் வந்து உள்ஒதுக்கீடு விவகாரத்துலேயும் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. மேல்பாதி மங்கலம் திரௌபதி அம்மன் கோயில் ஆலய விவகாரத்திலையும் பெரிய பாமகவுக்கும் சின்ன பாமகவுக்கும் மீறி அவர் தான் ஆலய நுழைவாக ஒரு எதிர்கட்சியாட்டு அந்த இஷ்யூவை எடுக்கிறது சீமான் தான். அது பறையர், வண்ணார், நாவிதர் போன்ற பல சமூகங்கள் தொடர்புடைய ஒரு இஷ்யூவாக இருக்குது. இதை தாண்டி கல்வி வேலை வாய்ப்பில் 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும் பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷன் தொடர்பாக அதை ஒரு பெரிய இஷ்யூவாட்டு பெரம்பலூர் பல இடங்களில் சீமான் அந்த பல்கலைக்கழகங்கள் உள்ள அந்த ரெக்ரூட்மெண்ட்டை காட்டியே பேசுகிறாரு. அப்போ படித்த பறையர்கள் மத்தியில் நம்ம இஷ்யூவை சீமான் எடுத்து பேசுகிறாரு. சீமானுக்கு வளர்ச்சி தான் பறையர்களுக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுக்குங்கிற அந்த கருத்து வந்து அவங்க மத்தியில் எழும்பிட்டு இருக்குது. இதை டச் பண்ணதுக்கு தான் சீமானை வந்து திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம், பாஜக வேண்டாம், அப்புறம் எதுக்கு கட்சி நடத்திருக்கேன்னு கூட்டணி அரசியலை உயர்த்தி MP MLA ஆகக்கூடிய அரசியலை உயர்த்தி பேசக்கூடிய திரும்ப சீமான விமர்சி பேசுகிறார். இந்த கட்டத்துக்குள்ள விஜய்க்கு அவர் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கிறாரா இல்லையா? சீமானுக்கு என்னைக்காவது ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கிறாரா? இல்லை, என்னைக்கும் சீமானுக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுத்தது கிடையாது. விஜய்க்கு நிறைய ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கிறார். நிரூபித்த சீமானுக்கு அவர் ப்ரொஜெக்ஷன் கொடுத்தது கிடையாது. நிரூபிக்காத விஜய்க்கு அவர் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கிறார். காரணம் சீமான் தான் அவர் வாக்கு வங்கிக்கு திரட்டு. விஜய் பொது தளத்துக்குள்ள வரார். அவர் வந்து பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு 5 விளக்காடை வைத்து கொடுக்கணும், இல்லை அருந்ததியருக்கு ஸ்டாலின் கொடுத்த பிரியாரிட்டி ரெசர்வேஷன் தப்புன்னு சொல்ல போறது பேச போறதில்லை. மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்காக நான் வந்து நிற்பேன்னு சீமான் மாதிரி பேச போறதில்லை. கபின் ஆணவ படுகொலைக்காக தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் அவர் பேச போறதில்லை. ஸோ இந்த இடத்துக்குள்ள திருமா எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூவை சபார்டினேட் போல்ஸான திருமாவை விட பிரைமரி போல்ஸாக நின்று சீமான் அதிகம் பேசுறது தான் திருமாவுக்கு பிரச்சனை. அது மட்டும் இல்லை, இவர் விஜய்க்கு அதிக பறையர் சமூக அரசியல் இருக்கிறதாட்டும் வர்றதும் அவருக்கு இன்னொரு இஷ்யூவாட்டு பார்க்குறேன். ஸோ சீமான் ப்ளஸ் விஜய் இதை வந்து கட்ரேல் பண்ணி தான் பறையர் மத்தியில் கன்சால்டேட் பண்ணி பெரிய சக்தி ஆகணும். பறையர்களை கன்சால்டேட் பண்ணி பெரிய லெவல் வந்தால் தான் 2 MP சீட்டை 4 MP சீட்டாக வாங்க முடியும். திருமாவளவனே களத்தில் நிற்கணுன்ற அவசியம் இருக்கா? ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் MLAவாக ஆனால் தான் கட்சியை வளர்க்க முடியும் தான் இருக்குதான்னு கேட்குறேன். போலரைசேஷன் பாயிண்ட் தான் திருமாவளவனுக்கு பாயிண்ட். இளைய பெருமாள் பின்னாடி திரண்ட கடலூரில் திரண்ட கூட்டத்தை வச்சு தான் தன் தகுதி, திறமை, உழைப்பு, அறிவு, ஆற்றல், உழைப்பு இதால் சகோதரர் தொல் திருமா வந்து வளர்த்து கொண்டு எடுக்கிறார். இந்த கட்டத்துக்குள்ளே பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் பார்த்துட்டார். அதில் அவர் 2011 பாமக கூட கூட்டணி வச்சு நின்னார். ரவிக்குமார் இங்கே இவ்வளோ சீட்டு அடிக்கணுன்னார். பொருந்தா கூட்டணி ஆயிரும் நான் சொன்னேன், எலி தவளை நட்பாயிரும்னு சொன்னேன். அதில் பெரிய கேஷுவாலிட்டியானது விசிகா தான். அதற்கு பிறகு 14, 16, அப்புறம் 19க்குள்ளே தான் ஒரு 8 வருஷத்துக்கு பிறகு தான் அவர் வந்து திரும்ப அடுத்த கட்ட எமர்ஜென்ஸை வாங்கினார். அதில் கூட ஸ்டாலின் தலைமைங்கிறதுனால தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. கலைஞர்னா பாமகவை தான் முக்கியத்துவம் கொடுத்து அதை கொண்டு கொஞ்சம் மிரட்சியோடையே அரசியல் பண்ணியிருப்பார். ஸ்டாலின் அதில் திருமாவளவனை பயன்படுத்தி 20 சீட்டுக்கு மேலே வட தமிழகத்தில் பெற்றுட்டார். அதுக்கு காரணம் அந்த தேர்தல் முடிவுக்கு முன்னாடியே ராமதாஸை விட அதாவது பாமக விட திருமாவளவன் ப்ளஸ்ஸு ஸ்டாலினுக்கு அதிக MP சீட்டு கிடைக்குங்கிறத நான் இன்றைக்கி ஊடகத்தில் எடுத்து பார்த்தா தெரியும். அது மட்டும் இல்லை, சுனில் கனகோலு மூலமாக நீங்கள் திருமாவளவனே இதில் கூட்டணியில் சேருங்க, ராமதாஸ் வேண்டான்னு காங்கிரஸ்காரங்கள்லாம் ராமதாஸுக்காக லாபி பண்ணும்போது, பாமகவுக்கு லாபி பண்ணும்போது திருமாவளவன் அதில் இணைக்கப்பட்டார்.
பறையர் சமூக வாக்கை மிகப்பெரிய அளவில் கன்சாலிடேட் பண்ணி கொடுத்து பாமகவை 2வது முறை அனைத்து தொகுதிகள்லையும் தோல்வியடைய செய்தது விசிகா. அதுக்கப்புறம் 2021 10.5 அந்த இதை வந்து விசிகாவால் செயல்பட முடியலை. 2024 அந்த போலரைசேஷன் பாயிண்டிலேயே ஒரு ப்ரோ ஒன்னியர் ஆட்டும் சில இடங்களில் ஆன்டி விசிகாவாட்டும் ஏடிஎம்கே எழும்புது. ஓ ஓகே, அதைத்தான் நான் சொல்கிறேன். சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், இது அரசியல் விமர்சகர்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய என் நண்பர்கள் யாருமே இதை நுனிப்புள் மேஞ்சிக்கிட்டு டிசல்ட்ரி அவுட்லுக்கில் போகக்கூடியவங்க பார்க்க மாட்டாங்க. இதை ஸ்டாலினுக்கு தெள்ள தெளிவாக தெரியும், எடப்பாடி ஐயாவுக்கு துல்லியமாக தெரியும், திருமாவளவனுக்கு இது தெரியும், அன்புமணி ராமதாஸுக்கு தெரியும். இந்த 4 பேருக்கு தான் இது துல்லியமாக தெரிஞ்ச ஒரு விஷயம். மற்றவங்களை விட இந்த 4 பேருக்கும் இது துல்லியமாக, பிளேயர்ஸ் 4 பேருக்கும் இது ரொம்ப தெரியும், துல்லியமாக தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு பாமகவும் கூட சேரும்போது அதிமுக அணி பலம் பெறுது. தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டிங்கன்னா 60 விழுக்காடு ஸ்ட்ரென்த்துக்குள்ளே அதிமுக அணி வருது. சேலம் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டிங்கன்னா 45 விழுக்காடு ஸ்ட்ரென்த்துக்குள்ளே வருது. இதில் தேமுதிக என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோ அது மைனஸ் ஆச்சுன்னா அரித்மெட்டிக் ஒரு 42ங்கிற அளவுக்குள்ள சேலத்துக்குள்ளே வரலாம். சேலத்துக்குள்ளே அதிமுக ஓட்டுக்குள்ளே தேமுதிக ஒரு 4-5 விழுக்காடு ஓட்டுக்குன்னா 33-9 42 விழுக்காடுங்கிற பலத்துக்குள்ளே வரலாம். 42 ஒரு நல்ல பலம். விழுப்புரத்தில் சிதம்பரத்துக்குள்ளே பாமக ஓட்டு இது சேர்க்கும்போது ஒரு 40-45 விழுக்காடு வாக்குங்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. உளுந்தூர்பேட்டை, திருக்கோயிலூர், அரியலூர், ஜெயங்கொண்டாவில் லீடு எடுக்கும்போது பாமக ஓட்டும் சேர்ந்தா அங்குள்ள தேமுதிக ஓட்டை மைனஸ் பண்ணணும். இதனால தான் தேமுதிகவுக்கும் 10 சீட்டு கொடுத்து ஸ்டாலின் சேர்த்தாரு. சும்மா ஒன்றும் இல்லை, தேமுதிக பெரிய அசெட்டு, கேம் சேஞ்சர். ஸோ இந்த கட்டத்துக்குள்ள பாமக அன்புமணி ஒரு நிரந்தர தலைவராட்டு வரக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலை அவருக்கு உருவாயிற்று. 18 சீட்டு ராஜ்யசபா, அந்த சீட்டும் கணேஷ்குமார் சீட்டு ஃபைட்டிங் சீட்டு, சௌமியா அன்புமணி சீட்டு ஃபைட்டிங் சீட்டு. அப்போ நீங்கள் பெரிய அளவுக்குள்ள ஒரு ஃபைட்டிங் சீட்டுக்குள்ளே வராரு. சிஆர் பாஸ்கரன் சீட்டு, இவர் பாலு சீட்டு, கொஞ்சம் பாப்புலர் கேண்டிடேட்டு, களத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க, பல தொடர் தோல்விகளை சந்திக்கக்கூடியவங்க. அப்போ இவங்களை களத்துக்குள்ளே வரும்போது அந்த நெகட்டிவிசம் கூட கொஞ்சம் டைல்யூட் ஆகலாம். திருமாவளவன் கண்டஸ்ட் பண்ணலைன்னா இவங்களுக்குள்ள நெகட்டிவ் ஓட்ஸ் கூட டைல்யூட் ஆகலாம். அப்போ அவங்க இங்கே வந்து 18 சீட்டில் சில இடங்களை வெற்றி பெற்று விசிகாவோட பெரிய சக்தியாட்டு வளர்ந்துற வாய்ப்பு இருக்கு. பாமக மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தோல்வி வளையத்தில் இருக்கக்கூடிய பாமக மீண்டும் எழ வாய்ப்பு இருக்கு. ஓரளவு அவங்க அரசியல் சக்தியாக எழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இவருக்கு வந்து பாமக எழுச்சியை வீழ்த்தணும், வெற்றி இவருக்குன்னு காட்டணும். ஸோ போலரைசேஷனை உருவாக்கணும். அப்போ போலரைசேஷனை பாமகவும் எதிர்கொள்வாங்க. இவரும் பறையர் போலரைசேஷனுக்கு தான் இந்த இதை வராது. பறையர் போலரைசேஷனுங்கிற போது பாமக ஓட்ட அன்புமணிகிட்ட இருந்து ஓரளவு ராமதாஸ் தட்டி பறிக்கலாம். பட் அந்த திமுக எதிர்ப்பு எடப்பாடிக்குள்ள பலத்தோடு அது அங்கே செட்டில் ஆகுது, அங்கே தான் செட்டில் ஆகுது. நான் கரெக்டாக சொல்லுவேன், உண்மையை சொல்லுவேன். இந்த இடத்துக்குள்ள உள்ள உண்மையை நான் சொல்கிறதுல தான் என் கிரெடிபிலிட்டி இருக்குது. தெற்க எடப்பாடிக்கு எந்த ஜாதியும் இல்லை, நாடாரெல்லாம் அடித்து எடப்பாடிக்கு எதிராக வேகமாக நிற்கிறான். இப்பெல்லாம் வடக்க வன்னியர் நிற்கிறாப்பில் எடப்பாடிக்காக. அப்போ பாமகவும் சேரும்போது அது ஹெவி போலரைசேஷன் அந்த சைடு வருது. இந்த சைடு கவுண்டர் போலரைசேஷனுக்கு பறையரையும் அதுக்கு எதிராக நிறுத்தி ஆகணும் திருமாவளவனுக்கு. பறையர் அப்படி எதிராக நிறுத்தாமல் சீமான் சைடு போனாலோ இவர் விஜய் சைடு போனாலோ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு திருமாவளவனுக்கு மரியாதை போயிடும். 2 எம்பிங்கிற மரியாதையே போயிடும், 8 சீட்டு உயர்த்தி வாங்கின மரியாதையும் போயிடும். ஸோ அங்கே வந்து தேமுதிக வாங்கி 5-6 நாயுடுகள் போட்டிருக்காங்க. சுதீஷ் ராஜ்யசபா இருக்கிறாரு, அவங்க 2.7% வாக்கெடுத்திருக்காங்க. அவங்க அதிமுக அணியிலேருந்து திமுக அணிக்கு வராங்க. ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள அந்த கேப்பை மேலும் அதிகப்படுத்துகிறாங்க. அவங்களும் ஒரு நாயுடு போலரைசேஷன், தெலுங்கு தாய்மொழி மக்கள், நாயுடு, ரெட்டி, போயர், ஒட்டர், 24 மணி தெலுங்கு செட்டியார், தொட்டிய நாயக்கர், தேவாங்கர் செட்டியார், அப்படி மற்றும் பிற மொழியாளர்கள் போலரைசேஷனை அவங்களும் வந்து திமுக அணிக்காக கொண்டு வராங்க. 10 சீட்டு வாங்கிட்டாங்க. அப்போ ஹோமோஜினியஸ் என்டிட்டியான பறையர் சமூகத்தை போலரைஸ் பண்ணி திமுக அணிக்கு பெரிய வெற்றியை விக்கிரவாண்டியில் நடந்த போலரைசேஷனை வட தமிழகத்தில் நடத்தி காட்டினாதான்
திருமாவளவனுக்கு வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்குது. ஸோ வெற்றி பெறக்கூடிய திமுக அணியில், அர்த்தமெட்டிக்கலி கரெக்டாக இருக்கக்கூடிய திமுக அணியில் போலரைசேஷன்லையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஸ்டாலின் வந்து ப்ரோ வன்னியர் பண்ணிவிடட்டு. துரைமுருகன் சீட்டு, இவர் செந்தில்குமாருக்கு சீட்டு, வடிவால் கவுண்டர் பேரன் நம்ம நண்பர் செந்தில்குமாருக்கு சீட்டு, டாக்டர் செந்தில்குமாருக்கு சீட்டு பாலக்கோட்டில். அன்பழகன் தொடர்ந்து ஜெயிக்கிறவரை தட்டலான்னு செந்தில்குமார் எம்பியாக இருந்தவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த சபா ராஜேந்திரன் நெய்வேலியில் இவர் தம்பி வேல்முருகன் கேட்டும் சபா ராஜேந்திரன் தான் என்கிட்ட இருக்கக்கூடிய வன்னியர். ஸ்டாலின் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அதை தான் சொன்னார். பாமகவை நாங்கள் ஏன் சேர்க்கலாம்னா எங்ககிட்ட நிறைய வன்னியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுக்கணும், எங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு சீட்டை நாங்கள் பாமகவுக்கு நாங்கள் எடுத்து கொடுக்க முடியாது. பாமக ஏற்கனவே வன்னியர் கட்சிங்கிற இமேஜை பெற்ற ஒரு கட்சி. ஸோ அந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலின் வந்து ப்ரோ வன்னியர் பண்ணிக்கிட்டு கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் காங்கிரஸ், அவங்க ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பில் தான் கிறிஸ்டின் முஸ்லீம் இருப்பாங்க, ப்ளஸ் திருமாவளவன் பரையர் கன்சால்டேஷன், தென் நாயுடு தெலுங்கு பீப்புள் கன்சால்டேஷன் தேமுதிக, ப்ளஸ் இங்கே மீதி இருக்கக்கூடிய செங்குந்தர், உடையார், அகமுடையார், இந்த சம்பவங்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அணி வன்னியர் அணியாக இருக்கிறதுனாலையும் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வீட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதவராஜகுல மீனவர் ஆண்டிப்பண்டாரம் சங்கம் புதுக்கோட்டை வலையர் போன்ற பல சம்பவங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகமும் அநீதி அழைச்சதுனாலையும் இந்த போலரைசேஷனை ப்ரோ வன்னியர் பண்ணிக்கிட்டு அன்னியூர் சிவானி வன்னியரை விட்டுக்கிட்டு மதர் காஸ்ட்டை கன்சால்டேட் பண்ணக்கூடிய போலரைசேஷனில் வட தமிழகத்தில் வந்து திமுக அணி வந்து ஒரு வெற்றியை நோக்கி பெரிய அளவு தொகுதிகளில் தருமபுரி சேலம் பகுதியை தவிர பெரிய அளவுக்கு வந்து மற்ற பகுதிகளில் இது வந்து அவங்களுக்கு வழக்கமான வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ரிசல்ட்டை வந்து ரிப்பீட் பண்ணலாங்கிற லெவலில் இது திரும்ப இந்த கண்டஸ்ட் பண்ணுறாரு. அவர் கண்டஸ்ட் பண்ணுறது திமுக அணிக்கு பரையர் கன்சால்டேஷனை உயர்த்தும். அவர் வந்து ஒரு பொது தொகுதியில் ஒரு முஸ்லீமை கொடுத்துருக்கிறாரு, மற்றபடி 6 பரையர்களை தென் மாவட்டத்திலும் தேவேந்திர வேளாளரை விடலை பரையர் சுமத்தான் விடுறாரு. ஒரு கிறிஸ்தவ பரையரை ஒரு பொது தொகுதியில் நிறுத்தியிருக்கிறாரு. ஸோ பரையர் ப்ளஸ் கிறிஸ்டின் முஸ்லீம்னு அவர் ஒரு கோர் ஓட் பேங்குக்கான ஒரு முயற்சியாக தமிழ் மண்ணில் நாளைக்கு ஒரு லெவலில் அவரே சிஎம்மாக சொல்லி கூட ஒருத்தர் வரலாமே. ஸோ அந்த பாசிட்டிவாக பார்க்குறாரு. ஆனால் 100க்கு 100 என் மனச்சான்று படி நான் சொல்கிறேன், சகோதரர் திருமாவளவன் வெற்றி பெறர்னு சொல்லக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த முடிவெடுக்க காரணம் என் தம்பி சகோதரன் சீமான் தான் காரணம். சிவன் பரையர், ஆதி பரையர், பரையர் மறையர், ஆதி சிவன், சீமான், இப்படி அவர் அந்த பரையர் சென்டிமெண்ட்டை உயர்த்தி பிடிச்சி பரையர்களுக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு அரசியலை அவர் முன்னெடுக்கிறதுல அடுத்த கட்ட ஜம்ப் வந்து பெரிய அளவு இருந்ததுன்னா ஸ்டாலின் வர்சஸ் சீமான்ங்கிற ஒரு அரசியல் கூட 31 வர்றதுக்கு வந்து சீமானுக்கு வந்து பரையரும் தேவேந்திரகுல வேளாளரும் பேக் பண்ணால் தான் சீமானுக்கு அது வரும். அந்த பேக்கிங் நடந்துடக்கூடாதுங்கிறதுலையும் தன் பக்கமே நிற்கணும். அவர் வெற்றி வீரருங்கிறது நான் மறுக்க வரல. இல்லை 8 சீட்டு வாங்கின திரும்ப களத்துக்குள்ளே நின்று அந்த போலரைசேஷனை உருவாக்குறாரு. விஜயை வந்து சான்ஸ் எடுக்காண்டா நான் சொல்ல வரல. விஜய் என்னன்னு தெரியாது, ஒரு காரணமாக தான் இருக்காருன்றீங்க. விஜய் என்னன்னு தெரியாது, பட் சான்ஸ் எடுக்காண்டாங்கிற புள்ளியில் விஜயையும் காரணமாக கொண்டு அங்கே நிற்கலாம். ஆனால் திரும்ப வந்து எடுத்து பாருங்கள், விஜயை ப்ரொஜெக்ட் பண்ணி பேசியிருக்காரு, பாராட்டி பேசியிருக்காரு. திருமாவளவனை பொறுத்தவரை சீமான் விஜய் வளர்ந்தாலும் பரவாயில்ல, சீமான் வளர்ந்துடக்கூடாதுன்னு தான் நினச்சாரு. ஏன்னா சீமான் இன்னும் ஏன் அந்த அளவுக்கு அவருக்கு காரணம், கோர் இஷ்யூ பரையர் இஷ்யூ எடுத்தார், அதுதான் சீமான் பிரச்சனை. ஸோ இப்போ இவர் இதில் நின்று இந்த அரசியலை பண்ணலைன்னா சீமான் கோர் பரையர் இஷ்யூவை தான் வரும் நாட்களில் பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு 5 விழுக்காடுங்கிறதுல 54 காமராஜ் ப்ரொபோஷனேட்டாக கொடுத்தாரு, 74ன்னு நினைக்கிறேன் கலைஞர் வந்து ப்ரொபோஷனேட்டாக கொடுத்தாரு, 89 கலைஞர் கொடுத்தாரு. அது பிறகு ஆதி தமிழர்கள், ஆதி திராவிடர்கள், அட்டவணை பிரிவு மக்கள், சிவன் பரையர், முருகன், இந்த மாதிரி இவங்களோட குலதெய்வங்களாட்டு கொண்டாடக்கூடிய நம் தமிழ் சமூக சகோதரர்களோட எண்ணிக்கை வந்து அட்டவணை பிரிவு சகோதர எண்ணிக்கை வந்து அருந்ததியர் சமூக சகோதரர்கள் உட்பட எண்ணிக்கை வந்து 25 விழுக்காடு வரை இப்போ உயர்ந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு கொடுக்கல. சீமான் இதில் என்ன பண்ணுறாருன்னா 20 விழுக்காடு வரை இருக்கக்கூடிய பரையர் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பிரியாரிட்டி ரெசர்வேஷனில் உள்ள பாதிப்பை சரி பண்ண 5 விழுக்காடு கூட்டுங்கன்னு கேட்கக்கூடிய ஒரே கட்சியாக சீமான் தான் இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி கூட
அந்த இடத்துக்குள்ள பிரியாரிட்டி ரெசர்வேஷன் டு அருந்ததியர் நம்ம ஆதரிச்சாதான் வெள்ளாள கவுண்டர் அருந்ததியர் சீட்டு ஜெயிக்கும்னு அவர் முடிவெடுத்துட்டாரு. இப்போ சீமான்கிற ஒரு கேரக்டர் இல்லைன்னா இந்த இஷ்யூ இல்லாமலே திமுக வர்சஸ் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டின்னு செங்குன்னு ஆட்டம் போடலாம். சீமான் உள்ள வந்து பறையருக்கும் அருந்ததிற்குமான இஷ்யூவை எடுத்து களமாட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துல இன்னைக்குள்ள காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன்ல இந்த சமூக விழிப்புணர்வாக இருக்கு. சினிமா பார்த்துட்டு போட்டுருவான்னு நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திரும்ப போலரைசேஷனுக்கு போறது அது அரசியல் ரீதியாக அவருக்கு சரியான சாதகமாக தான் இருக்கும். பாராட்டுறேன், சாதகமாக தான் இருக்கும். அது நான் குறை சொல்லல. சீமான் தான் காரணம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி பிளஸ் விஜய் வச்சுக்கலாம். ஆனா எல்லாரும் விஜய பேசுறான். நீங்கள் வந்து ஒரு நுட்கமாக வந்து அதை பகுப்பாய்வு பண்ணி தான் சொல்கிறீங்க. இருந்தாலும் இன்னொரு பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது மேபி திரும்ப ஒரு ரபலாக மாற வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஃபியூச்சரில் இல்லை தொங்கு சட்டமன்றமோ அது மாதிரி நடக்கும்போது திரும்ப வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதை கூட எடுப்பாருங்க, அதுக்காக கூட இப்படி மூவ் பண்ணிருக்கலாம்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் பார்வை என்ன? இந்த போலரைசேஷன் வந்தாலே எடப்பாடிக்கு வந்து ஏற்கனவே ஜெயித்த தொகுதியே வட தமிழகத்தில் தோற்று போகுமே. எடப்பாடிக்கு மைனஸ் என்ன? சீமான் எப்படி வளர்றாரு? ஜெயலலிதா இருந்தால் பறையர் சீமானுக்கு பக்கத்தில் வருவாங்களா? ஜெயலலிதா இருந்தால் திருமாவளம் இல்லாமலே ராமதாஸை ஜெயிலுக்குள்ளே போட்டுக்கிட்டு அதுக்கு ஏற்க தண்டனை கொடுத்து ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்தது எங்கள் ஐயாவை கொடுமைப்படுத்தின ஜெயலலிதாவுக்கு ஏற்க கொடுத்த தண்டனை கிடச்சின்னு நான் பலமுறை சொல்லுவேன். ஐயாவுக்கு கூட நான் பழகினவன். அரசியல் ரீதியாக ஐயாவை நான் எதிர்த்து அடிச்சிருக்கிறேன். அது வேற விஷயம். ஐயாவோட தனிப்பட்ட இதுங்கிறது வேற. பட் அந்த கொடுமையெல்லாம் பண்ணி திருமாவளம் இல்லாமலே பறையர் ஓட்டுகளை ஜெயலலிதா கன்சால்டேட் பண்ணல. வரலாறு தானே சகோதரர் தொல் திருமா அவர்களே. அப்போ கூடுதல் அதிகாரங்கிற புள்ளியில் சீமானம் பறையர் ஓட்டுகளை எடுத்துடலாமே. அந்த இடம் தானே அங்கே இதாகுது. ஜெயலலிதா நெகட்டிவாக பாமகவை அடித்து நொறுக்குனா பறையர் சமுதாய ஓட்டு நமக்கு வரும்ங்கிற லெவலில் தானே அவங்க எடுத்தாங்க. அந்த காலகட்டங்கள் தானே திருமாவளவனுக்கு ஒரு 8 ஆண்டுகள் எந்த வெற்றியுமே பெற முடியாத ஒரு காலகட்டம். மீண்டும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சீமான் எடுக்கல. சீமான் பறையர் படையாட்சி ஒற்றுமை தான் சொல்கிறாரு. ஆமாம், பொன்பரப்பி தமிழரசன், கலியபெருமாள், வீரப்பன், தென் இவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வன்னியருக்கு அநீதி இழைச்ச எம்ஜிஆர், மலையாளி எம்ஜிஆர் மேனன் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு விஜயே சொல்லும்போது எம்ஜிஆர் தான் அநீதி படைச்சாருன்னு ஒரே அடியா எம்ஜிஆர் அடிச்சு ஃபார்ச்சூன் ஃபேவர் த பிரேவ், எம்ஜிஆர் பண்ண அநீதிக்கு எதிராக நான் இருக்கிறேன்னு சீமான் அந்த இடத்துக்குள்ள வந்துட்டாருன்னா, வன்னியருக்கு சப்போர்ட்டாக வந்துட்டாருன்னா அவர் பறையர் வன்னியர் ஒற்றுமணி வரார். அதில் தமிழ் ஜாதி ஒற்றுமணி கூடுதல் அதிகாரம் பறையர் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வராரு. பொது தொகுதிகளில் 6 பறையர்களை நிறுத்துறாரு. ஒன்ஸ் இதே கம்யூனிட்டி வந்து ராமதாஸ் எதிர்ப்பில் திருமாவளவனை கைவிட்டுக்கிட்டு ஜெயலலிதா பண்ண நின்னாங்களா இல்லையா? ஜெயலலிதா ஜெயித்தாங்களா இல்லையா? அப்போ திருமாவளவன் 0.7 தானே எடுத்தாரு. இல்லை அப்படின்னா இதில் திமுகவுக்கு எதுவும் நெருக்கடியவோ செக்கையோ வைக்கணுன்றது திருமாவோட நோக்கம் இல்லைன்றீங்க. என்ன காரணத்துக்காக ஸ்டாலின் அவர்கள் 10 சீட்டு தேமுதிக கொடுத்து ஒரு லெவலுக்குள்ள ப்ரோ வன்னியர் பண்ணி மற்றவங்களை போலரைஸ் பண்ணுறாரோ அதை வந்து மிகப்பெரிய அளவு ஸ்டாலினுக்கு உதவுவதற்கு தான் இவர் காட்டுமன்னார் கோயிலில் திருமா நிற்கிறாரு. அந்த போலரைசேஷன் பாயிண்ட் வரும்போது திருமா மூலமாக பறையர் சமூக வாக்குகள் திமுக காங்கிரஸ் விசிக கூட்டணிக்கு பெரிய அளவில் கிடைக்கும். அதுக்குள்ள த்ரெட்டு ரியல் த்ரெட்டு சீமான், ஒரு கற்பனை த்ரெட்டு விஜய், கற்பனை த்ரெட்டு விஜய், ரியல் த்ரெட்டு சீமான். இந்த இதை சரி கட்ட தான் திருமா பண்ணியிருக்கிறாரு. நான் மீண்டும் சொல்கிறேன், ஸ்டாலினுக்கும் ஆதரவான முடிவு, சரியான முடிவு. குறிப்பாக அவர் வந்து ஷானவாஸ் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு தரலை, அப்புறம் பாலாஜி பனையர் பாபுக்கு வாய்ப்பு தரலை அப்படிங்கிறது ஒரு சின்ன சலசலப்பு உருவாக்கி இருக்கிறது. நேற்றைக்கு வரைக்கும் அமைதியாக இருந்த திரு ஷானவாஸ் அவர்கள் இன்றைக்கு கால ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. தலைமையின் முடிவுக்கு கட்டுப்பட்டு நான் என்னுடைய வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுகவோட ஒரு அழுத்தம் இருந்ததா நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும் நம்பினார்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உள்ளுடைய அரசியல் இருக்கா? இது வந்து லாயல்ட்டி டெஸ்ட்னு எடுத்துக்கலாம். லீடர் தான் முடிவு பண்ணுறாரு. இப்போ தலித்தளின் மலைக்கு வந்து என்ன சீட்டுன்னு கலைஞர் முடிவு பண்ணும்போது ராமதாஸ் வந்து அதை ஏற்றுக்க முடியாது. இப்படிப்பட்ட சில விஷயங்கள் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. இப்போ எனக்கு வந்து டாக்டர் ராமதாஸ் சீட்டு தராதான் இருந்தார், டெலிபரேட்டாக டினை பண்ணலை. தலித்தளின் மேலே அண்ணன் தான் நான் சொன்னேன், உங்களுக்கு சீட்டை அனௌன்ஸ் பண்ண முடியாமல் அந்த 9 கோடி ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. இந்திரா காந்தி ப்ரொப்போஸ் பண்ண கேண்டிடேட்டே எடுத்து ஒர்க் பண்ணி தான் பெரிய ஆளானாங்க. அரசியல் இதில் ரொம்ப அலர்ட்டாக இருங்கண்ணே என்ன எல்லாம் ஏன்ட்ட கேட்ட அண்ணன் வந்து அன்னைக்கு 9 கோடி ரூபா மிகப்பெரிய தொகை, மிகப்பெரிய தொகை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டாரு. சீட்டு வந்து கலைஞர் வந்து ஸ்ரீபெரும்புதூர் தரேன்னாரு. இவர் நீங்கள் இங்கே நின்றுங்க, இங்கே நின்றுங்கன்ட்டார் சிதம்பரத்தில். அப்போ கலைஞர் ஒரு சீட்டு கொடுக்குறாரு, அவருக்கு அக்கறைப்படுறாருன்னா அதுக்கு பிறகு தலித்தலின் மேலே சும்மா இருக்க வேண்டியதானே?
ரவி ரொம்ப அறிவாளி, புத்திசாலி, ஓபிசி அரசியல் பண்ணுவான், அவன் வந்து ராஜேஷ் பைலட்டு, சரத் யாதவ், அது இதுன்னு சொல்லி நம்ம பெரிய அளவில் பொலிட்டிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி ரவிக்கு நீங்கள் ஒரு டிக்கெட் கொடுத்துருங்க. அது இன்னும் என்கிட்ட சொல்லிட்டாரு, ரவி காசு இல்லைன்னு அவர் டிக்கெட்டு தரும்போது வேண்டான்றீங்க, எங்கே உன் உழைப்பில் தான் நீ அன்னைக்கு கூட்டணிலாம் சேர்த்து விட்டால தான் பணத்துக்கு காசு வந்திருக்கு, வேண்டான்னு சொல்லிடாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. இந்த இடம் ராமதாஸ் என்ன நினைப்பாரு, ரவி நம்மளை கட்சியை காப்பாற்றினா, சீஃப் மினிஸ்டர் கலைஞரை எதிர்த்து அவன் நின்று ஜெயலலிதாட்ட நம்மளை கொண்டு போய் சேர்த்தா உண்மைதான், அதுக்கு நம்ம ரிவார்ட் பண்ணணும், டைம் வரும்போது பண்ணலாம்னு நினைக்கும் போது, எழில்மலனை இப்படி ஒன்று சொல்லும்போது கட்சிக்கு இருக்கிறதே 4 எம்எல்ஏ தான், 4 எம்பி தான் வரும். ஒரு எம்பி தலித் எம்எல்ஏ, 1 ரவீந்திரன், 2 பேரும் சேர்ந்து கட்சியை உடைச்சிட்டாங்கன்னா அப்போ அந்த இடத்துக்குள்ள தலைமைக்கு வந்து பல தரப்பட்ட சிந்தனைகளும் லாயல்டி டெஸ்ட்டும் பல வரையிலும் இருக்கும். மீண்டும் இவங்க 3 பேரும் லாயலாக இருந்து அடுத்த ரவுண்டு வாங்கலாம். அது வந்து ஒரு லீடர் லாயலிட்டியோட தான் டிசைட் பண்ண முடியும். இல்லை, அந்த ஒரு சந்தேகம் ஷானவாஸ் மேலே திருமாவளவனுக்கு வந்திருக்குமா? வந்திருக்குமாங்கிறதோட சான்ஸ் எடுக்க முடியாது. ராமதாஸ் வந்து எனக்கு டெலிபரேட்டாக டினை பண்ணலை, பட் நான் கோவப்பட்டுட்டேன், ஒரு விஷயத்தில் சொன்னது கோவப்பட்டுட்டேன். அந்த கோபம் வந்து தவறுன்னு எனக்கு தெரியுது. பட் காலங்கள் ஓடிட்டு நம்மளை வந்து ஒரு மகன் மாதிரி அவர் ட்ரீட் பண்ணி இது பண்ணக்கூடிய இடத்துக்குள்ளே நம்ம அந்த கோவப்பட்டு அந்த கட்சியை 98 நம்ம கலைஞரை மீறி ஒரு அலையன்ஸை ஏற்படுத்தி கொடுத்து கலைஞரை நம்மளை காலி பண்ண நினைக்கும் போது அவர் நம்மகிட்ட கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். அவர் நினைக்கிறாருப்பா நீ பொறுத்துக்கணையாக சொல்லியிருக்கணும். அது நம்ம கோவப்பட்டு நம்ம இது பண்ணிட்டோம். அதே வேளையில் ஷாநவாஸ் ப்ரூடெண்டாக தான் போகிறார். ரவீந்திரன் துரைசாமி பண்ண தவிர ஷாநவாஸ் பண்ணலை. ஸோ அந்த லாயல்ட்டி அவர் ப்ரூவ் பண்ணும்போது அடுத்த கட்டம் தம்பிக்கு வந்து திரும்ப வந்து வாய்ப்புகள் வரும்போது வந்து அதை என்டர்டெயின் பண்ணலாம், வாய்ப்புகளை கொடுக்கலாம். பல விதமான கருத்துக்களை நிதானமாக பொறுமையாக எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நேரத்துக்கு கருத்துக்களுக்கும் நன்றி. இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.